அனைவருக்கும் வணக்கம். உங்கள் எஸ்கே. இன்று வந்து லேபிள் நம்ம கண் பார்த்தாச்சு, மூக்கு பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து நம்மளுடைய நாக்கு. ஓகேங்களா? இந்த லேபிள் வந்து எப்படின்னா, இதுவும் வந்து ஒரு முக்கியமான லேபிள் தான். எப்படின்னா, இப்போ நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த நாக்குக்கு வந்து 6 விதமான சுவை இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து புளிப்பு, கார்ப்பு, கசப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு, இனிப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது மாதிரி 6 விதமான சுவை இருக்குது. இந்த நாக்கில் வந்து சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் புண்ணு இல்லை வந்து ஒரு மாதிரி அச்சரம் இல்லை ஒரு மாதிரி இதுவாகுதுன்னா, நீங்கள் வந்து நாக்கில் அந்த லேபிள் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இதயத்தையும் உங்களுடைய சிறுங்குடலில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. ஓகேங்களா? அப்போ இருதயத்திலையும் சிறுகுடலுக்கும் இந்த நாக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த வடிவம் நம்ம அந்த கண்ணில் அது இதெல்லாம் அப்போ சொல்லலை. இப்போ வந்து நம்மளுடைய கல்லீரலை ஸ்கேன் பண்ணி பார்த்தோன்னா அப்படி கண்ணு மாதிரியே இருக்குங்க. ஓகேங்களா? அதேமாதிரி நம்மளோட நுரையீரலை ஸ்கேன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளோட மூக்கு மாதிரியே இருக்கும். ஓகேங்களா? அந்த வடிவம் உள்ள பார்த்தீங்கன்னா, அதேமாதிரி நம்ம நாக்கையும் இதயத்தையும் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்படி தான் இறைவன் வந்து படைச்சிருக்காரு. ஓகேங்களா? இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு புரிதல் வரணும். ஃபஸ்ட்டு புரிதல் வந்து அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கினீங்கன்னா, நீங்கள் இதுக்கு மேலே வரும் காலகட்டத்தில் இதுக்கு முன்னாடி எப்படியோ நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுடைய ஆழ்மன பதிவாக இருந்தாலும் சரி, உங்கள் புத்தியில் பதிவு பண்ணி வச்சுருந்தானா, அதை வந்து இதுக்கு மேலே நீங்கள் அழைச்சி தான் ஆகணும். அழைக்கலைன்னா நீங்கள் அதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு ஒன்றும் ட்ராவல் பண்ணிங்கன்னா, ஒன்றும் போகிற காலகட்டத்தில் நீங்கள் சம்பாதிக்கிற பைசாவை எங்கே செலவு பண்ணுமோ அங்கே அதிகமாக உங்ககிட்டேருந்து வாங்கிக்கினே இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் இனிமேட்டு வர காலகட்டத்தில் கொஞ்சமாச்சு நம்மளை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிங்கன்னா, நீ வரும் சிறப்பாக எதிர்காலத்தில் அதை சொல்கிறேன், ஆரோக்கியத்துக்கோசம் நம்ம வந்து எந்த ஒரு பைசாவும் செலவு பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்கிற அஞ்சரை பெட்டிக்குள்ளே இருக்கிற சில உணவுகளை வச்சு நம்ம வந்து சரி செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்குற லேபிள் பார்த்திங்கன்னா நாக்கில் நான் சொல்லிட்டேன் 6 சுவைகள் இருக்குது. அந்த 6 சுவைகள் வந்து எப்பவுமே வந்து நீங்கள் சாப்பிட்ற உணவு வந்து மெயின் வந்து நம்ம பண்ண வேண்டியது 3 விதமாக ஜீரணம் பண்ணோம். ஒன்று வந்து நம்ம சாப்பிட்றப்ப கையால் எவ்வளோ பிசைய முடியுமோ, ஓகேங்களா, நல்லா பிசைகிறப்பே ஒரு 50% வந்து ஜீரணம் ஆகிடணும் அங்கே. ஓகேங்களா? அதுக்கடுத்தது நம்ம வாயில் நல்லா உமிழ்நீரோட மென்று சாப்பிட்றப்ப உதட முறப்போ உமிழ்நீர் அதிகமாக சுரக்கும். உமிழ்நீர் சுரக்கிறதுக்கு வந்து என்னன்னா, நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க, சப்போஸ் உமிழ்நீரோட சரியாக இது பண்ணலன்னா, அப்போ நம்ம நாக்கு இருக்குல்ல, நம்ம நாக்கு வந்து மேலே இருக்கிற 2 பல்லோடைய அந்த ஈரல் அது மேலே உங்கள் நாக்கு வச்சிங்கன்னா உமிழ்நீர் அவ்வளோ உங்களுக்கு சுரக்க ஆரம்பிக்கும். அப்போ வந்து அதுவும் உங்களுக்கு எப்படின்னா, நான் சொன்ன பிஹெச் வேல்யூ ஐ லெவல் பிஹெச் வேல்யூ வந்து இந்த எச்சில் தான். ஏன்னா இப்போ சப்போஸ் உங்கள் கண்ணு சரியாக தெரியல அப்படின்றப்ப இந்த எச்சில்லாம் நல்லா புரிஞ்சுங்க. இந்த சாப்பாடுனா சாப்பிட்டு அந்த டைம் எடுத்து வச்சிடாதீங்க. நீங்கள் தூங்கி எழுந்தவுடனே உங்களுடைய வாயினோ குப்பிச்சிட்டு கெமிக்கல் பல்பொடி அதனால் யூஸ் பண்ணிங்கன்னா அதை வச்சு வைக்காது. நார்மலாக நீங்கள் வச்சவே நல்லா வந்து அந்த கண் பார்வை அந்த அளவுக்கு ஃபோக்கஸாக இருக்கும். அதேமாதிரி நமக்கு அடிப்படை எச்சில் துப்பி நம்ம இது பண்ணுவோம். ஏன்னா எச்சிலுக்கு வந்து அவ்வளோ பிஹெச் வேல்யூ அதிகம். அதனால அந்த உமிழ்நீரை வந்து நம்ம அதிகப்படுத்துறது வந்து சிறப்பாக இருக்கும். ஓகேப்பா? இப்போ வந்து நாக்கில் எந்த விதமான உங்களுக்கு வந்து தொந்தரவு வருதுன்னு வச்சுங்க, உங்களுடைய இருதயமும் உங்களுடைய சிறுகுடலுக்கு வந்து ஏதோ பாதிப்பு இருக்குன்றது. இப்போ நம்ம ஏற்கனவே அங்கே மேலே பார்த்த மாதிரி நம்ம இருதயத்துக்கான நேரம் எதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும். ஓகேங்களா? இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கோவப்படாதீங்க. ஓகே? நம்ம இருதயத்துக்கு வந்து நம்ம வந்து அந்த டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். முடிஞ்சவளுக்கு மௌன வரது இருந்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். கோவப்படாதீங்க, பதட்டமாக பேசாதீங்க. அதுக்கடுத்து வந்து அதை ரொம்ப சத்தமாக பாட்டு கேட்கறது இது பண்ணுறதுனா வந்து ரொம்ப இல்லாமல் கொஞ்சம் இருதயத்துக்கு வந்து கொஞ்சம் வந்து ரெஸ்ட்டு கொடுக்குறப்ப அது ஆட்டோமேட்டிக்காக அதை தன்னை புதுப்பிச்சுக்கிறப்ப வந்து நம்மளுடைய உடம்புக்கு தேவையான எல்லா பகுதிக்கும் வந்து அந்த இருதயம் தான் வந்து எப்படின்னா அது ஒரு மோட்டர் மாரி பம்ப் பண்ணி எல்லாத்துக்கும் ரத்த அனுப்பத்து வந்து நம்ம இருதயம் தான். அதனால் இருதயத்தை முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம வந்து அந்த சொன்ன டைமுக்கு வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம வந்து கொஞ்சம் மௌன விரதம் இருக்கலாம், கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கலாம். கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப வந்து பதட்டப்படுற மாரி எந்த ஒரு விஷயங்கள் எந்த ஒரு சீரியல்லாம் பார்த்து கெடுத்துக்காதீங்க. அதுக்கப்புறம் நம்மளோட சிறுகுடல் இருக்கிறதுல வந்து பெஸ்ட்டான ஒரு இது பார்த்திங்கன்னா, நம்ம உணவை வந்து எப்படி நான் சொன்னேன், கையில் ஜீரணாகி வாயில் ஜீரணாகி சிறுகுடலில் ஒரு 2 ஹவர் 3 ஹவர் இருந்து தான் அந்த சொல்லும்ல நம்மளுடைய உணவு வந்து பெருங்குடலுக்கு உறிஞ்செடுத்து நல்லதை வந்து ஒரு உறிஞ்சி தனியாக போவோம். அசுத்தம் வந்து இதுவும் அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா 1 to 3. ஓகேங்களா? அதனால் மதியான டைமில் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி ஹெவி உணவு சாப்பிட்றவங்க இருக்கவங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து சைடிஷ்னால் இல்லாமல் குழம்புல எல்லா விதமான நீங்கள் நான்வெஜ்ஜு வெஜ்ஜு எது சாப்பிட்றவங்களா இருந்தாலும் குழம்பு வந்து ரொம்ப கட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாகிற மாரி கொஞ்சம் வச்சு
எல்லா சுவையிலும் அதான் சொல்ல நம்ம ஒரு நாளைக்கு வந்து 6 விதமான சுவைகள் வந்து கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும். அப்போ தான் அந்த நாக்கு வந்து அதை உள்ளே எடுத்து நம்ம உடம்புக்கு வந்து 6 சுவை இருக்கணும். சில பேர்னா பார்த்திங்கன்னா வருஷ கணக்கில் வந்து ஸ்வீட் சாப்பிடாமல் இருப்பாங்க. சில பேர் வருஷ கணக்கில் பார்த்திங்கன்னா சில இந்த தோற்பு இந்த சொல்லுங்கள இந்த வாழைத்தண்டு அதுமாரி சில விஷயங்கள்னா அவங்கன்னா எடுத்துக்கிறாங்களான்னு தெரியல. அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு 6 சுவை உள்ள மாரி இப்போ உணவில் பார்த்திங்கன்னா காரம் இருக்கும், உப்பு வந்து தோற்பு அது வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா உப்பில் வந்து ஓர்ப்பு அந்த இது வந்துடும். அதுக்கடுத்து மிச்சம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கசப்பு கொஞ்சம் இருக்கும். இப்போ நீங்கள் வெத்தலை பாக்கு போட்டிங்கன்னா அது மூணுமே வந்துடும். புரியுதுங்களா? வெத்தலை வந்து கசப்பு இருக்கும், அந்த பாக்கில் ஓர்ப்பு இருக்கும், அந்த சுண்ணாம்பில் இதனால் இருக்கனால வந்து அந்த வெத்தலை பாக்கில் வந்துடும். ஆனால் சில பேர் அதெல்லாம் போட மாட்டாங்க, போட்டால் படிப்பு இது வேணும் சொல்லி சில பேர் நம்மளை வந்து சொல்லி வச்சுருப்பாங்க. அதனால் நம்ம வந்து 6 சுவையான விஷயங்களை நம்ம தினமும் எடுத்துக்கிறப்ப நல்லாயிருக்கும். அதேமாதிரி வந்து நம்ம சிறுங்குடலுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து ஸ்வீட் சாப்பிட சொல்லுவாங்க, ஸ்வீட் சாப்பிட சொல்லுவாங்க. இல்லை வந்து ஸ்வீட்டான பழங்கள் சாப்பிட்றப்ப என்ன ஆகும்னா ஜீரண சக்திக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து இந்த தண்ணி ஒரு அரை ஒரு மணி குடிங்க. அதேமாதிரி சாப்பிட்றப்ப தண்ணி வந்து தாகம் எடுத்தால் குடிங்க, அது ஏதாச்சும். ஆனால் அதை தாண்டி தேவையில்லாமல் தண்ணி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஜீரண சக்தியானது வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம இது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து நம்மளுடைய இருதயமும் பார்த்திங்கன்னா சிறுங்குடலும். ஓகேங்களா? இந்த ரெண்டுத்துக்கும் வந்து லிங்க் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன இந்த டைமிங்கில் இதனால் கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சுங்க. ஃப்யூச்சரில் வந்து எப்போயாச்சும் உங்களுக்கு ஞாபகம் வரப்போ ஆமாப்பா இது வந்து அந்த டைமில் ஒருத்தர் சொன்னார், இதுமாரி நம்ம இந்த டைமில் பதட்டப்படுவோம். அதனால தான் வந்து நிறைய பேருக்கு இந்த இருதயம் சம்மந்தமான அந்த ஹார்ட் அட்டாக்கு சில விஷயங்கள் வந்து சின்ன வயசில் நிறைய பேருக்குன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நிறைய பதட்டமான சூழலே இருப்பாங்க, அந்த டைமில் அதிகமாக இருந்திருப்பாங்க. அப்போ வந்து அந்த இருதயம் வந்து அதோடைய டைமிங்கில் அது ரெஸ்ட்டு கொடுக்காத சில விஷயங்கள் பண்ணனால இதுமாரி நடந்திருக்கலாம். சரிப்பா, இதுக்கான இயற்கை பிரபஞ்சம் ஆற்றல் என்னது, அதுக்கான உணவுகள் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். பார்த்தேன் சொன்ன மாதிரி நாக்கும் இருதயம் ஒரே வடிவத்தில் இருக்கும். அதோட இது வந்து பார்த்தீங்கன்னா சிறுகுடல். ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து இதோட பஞ்சபூதம் பார்த்திங்கன்னா நெருப்பு சொல்லுவாங்களே. நல்லா வந்து சூடு உடம்புல சூடு இருந்தால் தான் நம்ம உடம்பு இருதயம் வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப இப்படி சொல்லுவோம்ல நல்லா வந்து பம்ப் ஆகிருக்கும், நல்லா வந்து ஆரோக்கியமாகவும் நம்ம உடம்புக்கு எல்லா இடத்துக்கும் ரத்தம் பரப்பு எல்லாமே வந்து தெளிவாக இருக்கும். அந்த கண்ணாக இருந்தாலும் சரி, தலையாக இருந்தாலும் சரி, காதாக இருந்தாலும் சரி, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வந்து உடம்புக்கு சூடு வேணும். அதிக சூடானாலும் நம்ம வந்து அதை வந்து ரெஸ்ட் எடுத்து சரி பண்ணணும். அதிக சூடாக ஆகிடக்கூடாது, சூடு கம்மியாக வந்து அது எப்படின்னா நடுத்தரமான ஒரு அளவுக்கு வந்து உடம்போட சூடை வந்து இது பண்ணும். இதோட இது பார்த்திங்கன்னா உணவுன்னு பார்த்திங்கன்னா வந்து துவர்ப்பு பார்த்திங்கன்னா துவர்ப்பில் வந்து துவர்ப்பும் இருக்குது, அது வந்து கார்ப்பும் இருக்குது. ஓகேங்களா? எப்படின்னு பார்த்தீங்கன்னா துவர்ப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழைக்காய், ஓகேங்களா? வாழைக்காய் வந்து நம்ம வந்து இது பண்ணலாம். வாழைக்காயில் வந்து நம்ம சொன்ன மாதிரி சொல்லுவாங்க வாழைக்காய் பச்சை சாப்பிட்டு பல்லு சொத்தையிடணும், பல்லு கரையாணும் அப்படின்னா கிடையாது. அது தேனில் தொட்டு சாப்பிட்டா நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் சொல்லுவாங்களா. அந்தளவுக்கு வந்து அந்த ஒரு இது இருக்குது. ஓகேங்களா? அதேமாரி பார்த்திங்கன்னா மாதுளை இது இருக்குது பார்த்திங்களா, நம்மளோட பழம், அது வந்து நல்ல இருதயத்துக்கு ஒரு இது. அது வந்து மஞ்சள், அவரை, அத்திக்காய், அப்புறம் வந்து மாவடுனா அந்த ஒரு விதமான ஒரு காய் ஒன்று இருக்கும். அது நம்ம இதில் பார்த்திங்கன்னா ஆயுத பூஜை அப்போ வந்து அது நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதே வந்து இதில் வந்து இன்னொரு கார்ப்பு, இது இன்னொரு இது இருக்குது, கசப்பு சம்பந்தமான இதுவும் இருக்குது. அது என்னென்னா இந்த இது இருதயத்துக்கு மட்டும் வந்து 2 விதமான இது இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா தோற்பு சம்மந்தமான உணவும் வந்து எடுத்துக்கும், ப்ளஸ் வந்து கசப்பு சம்மந்தமான உணவும் வந்து இதில் ஆட் ஆகும். இதில் வந்து கசப்பு சம்மந்தமான பார்த்தீங்கன்னா பாகற்காய், சுண்டைக்காய் இருக்கிறதுல பெஸ்ட்டான ஒரு இதே நான் ஏற்கனவே சொல்லிப்பேன். அதில் குழம்பு வச்சு முடிஞ்சளவுக்கு வாரத்தில் நீங்கள் எதுக்கும் சிக்கன் மட்டன் மீனுக்குன்னா வந்து கிலோ 200, 300, 500, 800 வரைக்கும் செலவு பண்ணி சாப்பிடுவீங்க. இது மிஞ்சி போனால் அதிகபட்சம் வந்து ஒரு 50 ரூபாக்குள்ளே தான் இருக்கும், 100 கிராம். அதை வச்சு நீங்கள் இது பண்ணி பாருங்கள். சுண்டைக்காய் வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்கும். அதேமாதிரி பாவற்காய் மாதத்தில் 2 நாள் கூட எடுத்துங்க, சூப்பராக இருக்கும். நம்ம உடம்புக்கு வந்து அந்த கசப்பு இருக்கணும். ஏன்னா இந்த காலத்தில் சொன்ன மாதிரி காரமும் சரி கசப்பும் சரி மக்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கத்தே கிடையாது. எல்லாமே வந்து ஐஸ்கிரீமு அதுமாரி கொடுத்து தான் வந்து சில வியாதிகளுக்கான காரணமே இதுதான். அதனால் வந்து இந்த பாகற்காய், சுண்டைக்காய், அப்புறமேட்டு கத்திரிக்காயும் வந்து நாட்டு கத்திரிக்காய் இது பண்ணுங்கள். வெந்தயம், ஓகேங்களா? காரத்தில் அது வந்து பூண்டு, எள்ளு வந்து அவ்வளோ சிறப்பான ஒரு விஷயம். அது வேப்பம்பூ வந்து இருக்கிறதே சூப்பரான, அதை வந்து மதிக்கவே மாட்டோம். இப்போ சில ரயில்வே ஸ்டேஷனில் வந்து வயசானவங்களுக்கு அதோட அருமை தெரியும். அது வந்து இதில் வந்து அந்த படி சொல்லுவாங்களே, இந்த அரைப்படி 1/4 படின்னு, அதில் வந்து 50 ரூபாய்க்கு அது மாதிரி விற்பாங்க. அதனால் குழம்பு வச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, அதை பழக்கப்படுத்துங்க. அவ்வளோ சிறப்பாக உடம்புக்கு வந்து
சொல்லுவாங்களே சில உடம்புல வந்து எப்படின்னா பாத்ரூம் ப்ரோ சில பேருக்கு வந்து ஸ்மெல் வரும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து பூச்சி மாத்திரை சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. இதுமாரி வந்து வேப்பம்பூ குழம்புனா வச்சு சாப்பிட்றப்ப என்ன ஆகும்னா அந்த குடலை நான் சொல்கிற சிறுகுடலுக்கும் இதுக்கும் சம்மந்தம், சிறுகுடலில் இருக்கிற தேவையில்லாத இந்த வைரஸ்கள் அந்த பூச்சிகள் அந்த சின்ன சின்ன அந்த நாக்குப்புழு மாரி இருக்கும், அதனால் வந்து அழிக்கிறது வந்து இந்த வேப்பம்பு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுவும் ஓமம்ன்றது வந்து நம்ம சின்ன வயசில் வந்து அந்த ஓம் வாட்டர் அது மாதிரி சாப்பிட்றோம் பார்த்தீங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசில் வந்து யூஸ் பண்ணது தான், தெரிஞ்ச வார்த்தைகள் தான். இப்போ வந்து அந்த வார்த்தைகள் நம்ம கேட்கவே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே வந்து லேட்டஸ்ட்டு ட்ரெண்டில் வந்து சில ரியல்ஸ் அதுமாரி போட்டு என்ன பண்ணுறோன்னா நம்மளுக்கு வந்து இதுமாரியான வார்த்தைகளை மறைக்கப்பட்டு உள்ளது. ரெண்டாவது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட இதுனா சொன்னால் இதுனா இப்படின்னா ஒரு பொருள் இருக்கான்ற மாரி அளவு வந்துச்சு. இதனால் வந்து நம்ம உணவில் சேர்த்து எல்லாருமே நான் வந்து ஜென்ரலாக பார்த்த வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்டில் என்ன பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் கேட்ட மாதிரி உணவு செஞ்சுன்னுக்கிறாங்க. அதுதான் வந்து பெரிய தப்பு. அந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் மாற்றுங்க. ஏன் மாற்ற சொல்கிறேன்னா, ஒரே உணவு செய்யுங்க, அது எல்லாருமே சாப்பிட்டோம். உங்கள் வீட்டில் வந்து ஆப்ஷனபிளே வைக்காதீங்க. குழந்தைங்களுக்கும் சரி, ஒரு நாள் சாப்பிடாது பரவாயில்ல விடுங்க, 2 நாள் சாப்பிடாது விடுங்க, 3ஆவது நாள் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சாப்பிட்டு தான் ஆகணும். அப்போ வந்து நம்ம வந்து அன்பை வெளிப்படுத்துன்ற பேர் என்னென்னா, நான் வந்து எங்கள் காலத்தில் எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்படுறப்ப நான் வந்து சரியாக இதுமாரி உணவுனா சாப்பிடுது, என் பிள்ளை நல்லா சாப்பிட்றது தப்பு கிடையாது. ஆனால் வந்து அதில் ஆரோக்கியமாக இருக்காங்களா இல்லை, நம்ம வந்து அப்போ வந்து நம்ம சாப்பிட்ட உணவு வந்து இப்போ நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோம். நம்ம இப்போ குழந்தைங்க வந்து நம்ம குழந்தைங்க நம்மளே தான் வந்து தவறான உணவுகளை கொடுத்து கெடுக்கிறோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்ல உணவுகளை நம்ம ஆப்ஷனபிள் இல்லாமல் நம்ம வீட்டில் செய்கிறத பண்ணுங்கள். அப்போ தான் வந்து குழந்தைங்க வந்து ஃபஸ்ட்டு அடம் பிடிப்பாங்க. அப்புறம் போக நம்ம சாப்பிட்றத பார்த்து அவங்களும் சாப்பிடுவோம். ஏன்னா நம்ம மிரர் மாரி தான். அப்பா அம்மா வந்து குழந்தைங்களோட மிரர் தான். அப்பா அம்மா ஃபஸ்ட்டு அதுக்கு எப்படின்னா நம்ம விருப்பத்தோடு அது மாற்றங்கள் வரணும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக குழந்தைங்களும் வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய கான்செப்ட்னா வீட்டில் வந்து ஆப்ஷனபிள் இல்லாமல் எல்லாேருக்கும் ஒரே உணவு வைங்க. அது நீங்கள் நினைக்கலாம் எங்கள் வீட்டில் சுகர் பேஷண்ட் இருக்கிறாங்க, இது வராங்க. நம்ம சொல்லி நாக்குக்கு வந்து 6 சுவை தேவைப்படுது. சர்க்கரை ஸ்வீட் சாப்பிட்டு எத்தனை வருஷம் அவங்க வந்து காத்துனுக்கிறாங்க, அதை பார்த்து சாப்பிடணும், எச்சில் ஊறும். ஆனால் அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுனே இருக்கிறப்ப அதோடய விளைவுகள் வந்து இந்த உறுப்புகளுக்கு தேவையான அந்த சொன்ன பார்த்திங்கன்னா அந்த இனிப்பு சுவையாக இருந்தாலும் சரி, கசப்பு சுவையாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் தராதப்போ அது ஆட்டோமேட்டிக்காக அந்த உறுப்புகள் பலவீனமாகி நீங்கள் சொல்கிற மாரி உங்களுடைய விருப்பமான மருத்துவர்களுக்கு வந்து நீங்கள் வந்து எவ்வளோ பணம் நீங்கள் சம்பாதிக்கிறீங்களோ அதில் ஒரு பர்சன்டேஜ் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுத்துன்னு உங்கள் உடம்பையும் நீங்கள் கெடுத்துக்கின்னு திரும்ப இந்த உணவு பழக்கம் நீங்கள் டாக்டரை கூட சொல்லணும், எனக்கு இந்த சரியாகலன்றது வந்து இதுதான் உண்மையானது. அதனால் உணவு பழக்கத்தில் நான் சொன்ன மாரி இன்னியோட லேபிள் வந்துன்னா நாக்கில் எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் நாக்கை கவனிக்காதீங்க, உள்ளுக்குள்ள இருக்கிற உறுப்பை சரி பண்ணணும். அதனால் அதுமாதிரி நாக்கு சம்மந்தமான சில ரெமெடிஸ் வரப்போ நல்லெண்ணெய் இருக்கிறதுல பெஸ்ட்டான நல்லெண்ணெய். உங்களுக்கு நாக்கில் ஏதாச்சும் புண்ணு அதுமாரி உதட்டில் ஏதாச்சும் புண்ணு அதுமாரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ண நல்லெண்ணெய் நல்லா வாயில் ஊற்றி நல்லா குப்பிளிச்சிட்டு முடிஞ்ச அளவுக்கு எந்த இதுலேயும் துப்பிடாதீங்க செடிக்கிட்டில். ஆனால் வந்து அவ்வளோ பாய்சனு சிங்கில் அதுமாரி துப்புங்க. அது வந்து எப்படின்னா நைட்டில் பல் வலிக்கிட்டுனா பேஸ்ட் வச்சு பல் வலிக்கல, நீங்களே ரெடி பண்ண தற்சார்பு பல்பொடியாக இருந்தாலும் சரி, நாட்டு மருந்து கல்ல விற்கிற பல்பொடியாக இருந்தாலும் சரி, அதுமாரி பல்பொடிகளை வாங்கி விளக்கிட்டு அப்புறம் நல்லெண்ணெய் வாய் குப்பிச்சிட்டு படுத்து பாருங்கள். இதுமாரி 1 மந்த் பண்ணுங்கள். நாக்கில் இருக்கிற புண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுடைய உதட்டில் எந்த ஒரு புண்ணாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே சரியாகும். அந்த நான் சொன்ன பார்த்திங்கன்னா இருதயத்துக்கும் நம்மளுடைய சிறுகுடலுக்கும் 11 to 1, 1 to 3 அந்த சிறுகுடல் நம்ம சாப்பிட்ற உணவுகளை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. சாப்பிட்டோன்னே குடு போய் வேலையை செய்யாதீங்க. அதனால தான் வந்து அந்த 1 to 3 வந்து நம்மளுக்கு இறைவன் அழகாக படைச்சிருக்காரு. மிதமான உணவை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கடுத்தது உங்களுடைய டே டு லைஃப்பை நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுறப்ப சிறப்பாக இருக்கும். இதுதான் வந்து இன்னியோட லேபிள் கண்டினியூவேஷனில் நாக்கை பற்றி பேசுறது. இது வரைக்கும் பொறுமையாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் கொடான கொடி நன்றி.